ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಮಹೋನ್ನತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಭೂಲೋಕವನ್ನು ಗಣಪಡಿಸೋಣವ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಮಹೋನ್ನತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಶಾಂತಿ ಲಭಿಸಲಿ. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಶಾಂತಿ ಲಭಿಸಲಿ. ಮಹೋನ್ನತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಸೃಷ್ಟಿಯ ರಚಿಸಿಗೆ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಸೃಷ್ಟಿಯ ರಚಿಸಿಗೆ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ಏಕೈಕ ದೇವರು ನೀ ವಂದಿಪೆ ನಿರತವುನಾ. ಏಕೈಕ ದೇವರು ನೀ ವಂದಿಪೆ ನಿರತವುನಾ. ಮಹಿಮೆಯ ಒಡೆಯನು ನೀ ವಂದನೆ ಜಗದೀಶ ನೀ. ಮಹಿಮೆಯ ಒಡೆಯನು ನೀ ವಂದನೆ ಜಗದೀಶ ನೀ. ಮಹಿಮೆ ನಿನಗೆ ಸದಾ. ಲೋಕದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಶಾಂತಿ ಲಭಿಸಲಿ. ಮಹೋನ್ನತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಮನುಷ್ಯನ ರೂಪವೇ ನೀ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ನೀ. ಮನುಷ್ಯನ ರೂಪವೇ ನೀ ಮನುಷ್ಯರೊಳಗೆ ನೀ. ನಮ್ಮಯ ರಕ್ಷಕ ನೀ ಚಿರರು ನಿತ್ಯವೂ ನಾ. ನಮ್ಮಯ ರಕ್ಷಕ ನೀ ಚಿರರು ನಿತ್ಯವೂ ನಾ. ಇಹ ಪರದ ರಾಜನು ನೀ ದೇವನ ಪುತ್ರನು ನೀ. ಇಹ ಪರದ ರಾಜನು ನೀ ದೇವನ ಪುತ್ರನು ನೀ. ಮಹಿಮೆ ನಿನಗೆ ಸದಾ. ಮಹೋನ್ನತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಶಾಂತಿ ಲಭಿಸಲಿ. ಮಹೋನ್ನತದಲ್ಲಿ ದೇವನಿಗೆ ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಜಗವನ್ನು ಪಾಲಿಪೆ ನೀ ಮನುಷ್ಯ ನಡೆಸುವೆ ನೀ. ಜಗವನ್ನು ಪಾಲಿಪೆ ನೀ ಮನುಷ್ಯ ನಡೆಸುವೆ ನೀ. ಸೃಷ್ಟಿಗೆ ಚಾಲನೆ ನೀ ನಮ್ಮಯ ಪೋಷಕ ನೀ. ಸೃಷ್ಟಿಗೆ ಚಾಲನೆ ನೀ ನಮ್ಮಯ ಪೋಷಕ ನೀ. ಆತ್ಮನೇ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನಮ್ಮಯ ಜೀವಾತ್ಮನೇ. ಆತ್ಮನೇ ಪವಿತ್ರಾತ್ಮನೇ ನಮ್ಮಯ ಜೀವಾತ್ಮನೇ. ಮಹಿಮೆ ನಿನಗೆ ಸದಾ. ಮಹೋನ್ನತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಮನುಷ್ಯನಿಗೆ ಶಾಂತಿ ಲಭಿಸಲಿ. ಮಹೋನ್ನತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಮಹೋನ್ನತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯು ಸಲ್ಲಲಿ. ಎಂದು ಆನಂದ ಕನ್ಯೇಸು ನೀಡುವ ಸತ್ಯವೆಂದಿರುವ. ಎಂದು ಆನಂದ ಕನ್ಯೇಸು ನೀಡುವ. ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರುವೆ. ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆನಂದವೇ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಆನಂದವೇ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆನಂದವೇ. ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರುವೆ. ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರುವೆ. ಸ್ತುತಿಸುವೆ 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 ಸ್ತುತಿಸುತ್ತಲೇ ಇರುವೆ. ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿಸುವೆ ಸ್ತುತಿ
வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்பொழுதும் வானதூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்பொழுதும் ஓய்வின்றி பாடி துதித்த மாபெரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதித்த மாபெரும் மன்னவனே உமக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவி கொடுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் இத்தனை மாதயவு என் கிருபை எத்தனை ஆச்சரியம் நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அந்தீகத்தில் வேறே ஓர் தேற்றமில்லை பாரதே நீரே அந்தீகத்தில் வேறே ஒரு தேற்றமில்லை பாரதே உள்ளம் நிரம்ப சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடி யாத்திரும் நாமத்தின் ஆதரவு ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்னடி யாத்திரும் நாமத்தின் ஆதரவில் கூடுவோம் பாடுவோம் ஆடுவோம் ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம் ஆண்டவர் சமூகத்துல கொண்டு கொடுக்கிற காலை வேளையிலே உள்ளம் நிரம்ப மகிழ் கொண்டாடுவோம் கரங்களை தட்டி சொல்ல முடியுமா நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே ஆராதனை மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமோ தூயவர் உமக்கன்றோ. கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரை உயர்த்தின காலை வேளையில தூயவர் கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆராதனை 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 என்
அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அதிசயம் நடத்திடுங்க. தருவென்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க. இப்பவே தந்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்தி. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உண்மைதான் உண்மைதான். நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உண்மைதான், நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையில் உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையில் உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்தவரே, அதிசயம் நடத்துங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, செய்திடுங்க. அதிசயம் நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் பாடலே எல்லாம் வருது பாருங்க. உயிரின் ஊற்று நீயாவாய், உயிர் உண்மையின் வழியே வழி. உயிரின் ஊற்று நீயாவாய், உண்மையின் வழியே நீயா. தெரிஞ்சவங்க சொல்லலாம், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வு நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வு நீயாவாய். நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய், எனது அரணும். கண்களை மூடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம எப்ப எந்த நிலையில் இருக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களா? சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமையா. வசனம் கேட்க போற ஆண்டவரே, நான் உமக்கு ஏற்றபடி வாழ்வதற்கு அந்த வாழ்க்கையை இன்றைய நாம் பறித்து கொள்ள வேண்டும். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய், எனது
சொல்லுங்க. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து கொஞ்சம் இந்த கிறிஸ்துமஸ்க்கான செய்தியை நான் கொடுக்க ஆண்டவருடைய என்னுடைய உள்ளத்திலே இந்த உறுதலை கொடுத்ததுனால உங்களுக்கு மத்தேயு 2ஆம் அதிகாரத்துல 1 to 23 வரைக்கும் இருக்கிறதான ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சில வசனத்தின் ஆதாரங்களோடு பகிர்ந்து கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆமென். என்னைக்கு நம்ம இந்த உலகத்துல பிறக்கிறோமோ, என்னைக்கு உலகத்துல பிறக்கிறோமோ அன்னைக்கு நம்முடைய மரணத்திற்கு நேராய் நாம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறோம். நிறைய நேரம் நம்ம வயசு அதிகமாகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லதுதான், அது சரியானதுதான். ஆனா நம்ம என்னைக்கு பிறக்கிறோமோ அன்னைக்கு ஒவ்வொரு நாள் நம்முடைய வாழ்க்கை முன்னேறி கொண்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் நம்முடைய மரணம் நமக்கு நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். நம்முடைய பிரயாணம் எதை குறித்து தான் இருக்கு? மரணத்தை குறித்து தான் நம்முடைய பிரயாணம் இருக்கு. ஆனா இதற்கிடையில நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறதான நோக்கம் என்னவா இருக்கிறது? கிறிஸ்தவர்களுக்கு நாம் நம்முடைய பிரயாணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று நாம் கவனத்தில் கொண்டால்தான் நம்முடைய வாழ்க்கை வெறும் மரணத்தை நோக்கி மட்டும் போகல, நம்முடைய வாழ்க்கை இன்னொரு மேலான ஒரு வாழ்வை நோக்கி போகிறதாய் இருக்கிறது. ஆனா இந்த பூமியில என்னுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிறதான இந்த நாட்கள் எதை நோக்கி, எதை சார்ந்து, எதை மையப்படுத்தி இருக்க வேண்டும் என்கிறத நான் உங்களிடத்தில் இன்னைக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கணத்தோடும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வார்த்தையும் மனுஷன் என்னதான் பேசணும்னு நினைச்சாலும் அவருடைய ஜனங்களுக்கு அவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் சரியா கொடுத்துருவார். ஹல்லேலூயா. மனுஷனை ஆண்டவர் உபயோகப்படுத்தலாம், ஆனா பேசுகிறவர் கர்த்தர். ஆமென். ஏன்னா இந்த வார்த்தைய என் சொந்த வார்த்தையை வச்சு ஈடுகட்ட முடியாது. ஆமென். உலகத்துல நான் பெரிய 10 படிப்பு படிச்சிருக்கலாம், 10 டிகிரிஸ் நான் வாங்கியிருக்கலாம். ஆனா அந்த டிகிரிஸ் இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு ஈடாகாது. ஆமென். சொந்த ஞானத்தினால் உலக அறிவை கொண்டு அநேக மனிதர்களோடு நாம் பழகுகிறதுனாலே நமக்கு கிடைக்கிறதான அனுபவத்தை வைத்து ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சரியாக சொல்லிவிட முடியாது. ஏன்னா உலகம் இதை நமக்கு கற்றுக் கொடுக்காது. உலகம் இதுல இருந்து நம்மளை விலக்கி விட்டுரும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நாம் பின்பற்றி பூமியில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்ம வெளியில நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தேடக்கூடாது. உள்ள ஆண்டவர் எனக்குள்ள, ஆண்டவர் எனக்காக எதை வைத்திருக்கிறார், எப்படி இந்த காரியத்தில் நான் உருவாக வேண்டும் என்று எங்க தேடணும்? கிறிஸ்தவருடைய வாழ்க்கை பயணம் இப்படி கிடையாது, பயணம் இப்படி. ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுது, அவரை போல நம்மை மாற்றுவதற்கு நம்மள உள்ளிருந்து புறம்பாக அவர் நம்மளை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை போல மாத்துறதுக்கு நம்ம எல்லாரையும் அவர் உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. வேற யாரை போல எல்லாம் இல்ல, அவரை போல மாத்துறது. ஹல்லேலூயா. அப்ப ஒரு சபை அப்படி நம்ம கூடி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அறிவை உபயோகப்படுத்தி இல்ல, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய ஆலோசனையை கேட்கிற விதத்துல. ஹல்லேலூயா. ஆமென். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? அறிவு இருமாப்பை உண்டாக்குமா. knowledge puffs up. puffs up என்ன தெரியுமா? பாப்கார்ன் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரிதான் ஒரு சின்ன இந்த சோளம், அந்த விதை அப்படியே நீங்க எண்ணெய் போட்டு இதெல்லாம் என்னமோ பண்ணி அது என்ன ஆகும்? சூடு ஏத்த 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 என்ன ஆகும்? பெருசா. ஆனா ஒரிஜினலா இருக்கிறதுக்கு இடம் வேற, இது அப்படியே பெருசான பிறகு இருக்கிறதுக்கு இடம். நிறைய நேரம் அறிவை அதிகமாய் வளர்த்து கொண்டு ஆண்டவர் நம்மள முன்குறித்த
நோக்கத்திலிருந்து திசை திரும்பி விடுகிறதுனால நாம் மற்றவர்களுக்கு முன்பாக பெரியதாய் தெரிந்தாலும் தேவனுடைய திட்டம் நமக்கு நம்மாலே நடைபெறுகிறதில்லை. ஆமென். வேத வசனத்தை தான் நான் சொல்றேன். நாலேஜ் puffs up. அறிவு இருமாப்பை உண்டாக்கும். ஆமென். அப்ப எது நம்மள நல்ல ஆவிக்குரிய நிலையில நிறுத்தும்? தாழ்மை நல்ல ஆவிக்குரிய நிலையில நிறுத்தும். நம்முடைய வாழ்க்கை, நான் எவ்வளவுதான் உயர்வா போனாலும் எனக்கு மேல என்ன ஆளுகை செய்கிறவர், என்ன வழி நடத்துறவர், எனக்கு அறிவை கற்றுக் கொடுக்கிறவர், எனக்கு ஞானத்தை போதிக்கிறவர், எனக்கு வழியை ஆயத்தப்படுத்தி எது சரியான வழின்னு காட்டுகிறவர், அல்லது என்னை அதற்கென்று என்ன சொல்றது சீர்படுத்துகிறவர் நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நம்மை வழி நடத்துகிற வேத வசனம். ஹல்லேலூயா. அப்ப பிரயாணம், ஏகப்பட்ட பிரயாணங்கள் இருக்குது. இன்னைக்கு நிறைய பேருக்கு போன வழியில போனாலே அந்த வழி இதுதானா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாம இருக்கு. நம்ம வீட்டுக்கே நிறைய நேரம் நம்ம கூகுள் மேப் போட வேண்டியதா இருக்கு. மனுஷனுடைய அறிவு மற்ற ஒரு மெஷினை நம்புற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. ஆமென். எத்தனை பேருக்கு உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருடைய போன் நம்பர் பைஹார்ட்டா தெரியும்? என் போன் நம்பர் எனக்கு தெரியும், என் மனைவி போன் நம்பர் தெரியும், எங்க அப்பா அம்மா போன் நம்பர் தெரியும். அதுக்கு மேல தெரியாது. எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு உள்ள தேடுறத விட்டுட்டு வெளியில தேடுறோம். எது வேணாலும் என்ன பண்றோம்? கூகுள், யூடியூப், இன்ஸ்டா, இப்படி போயிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இதுக்கு ஈடு எதுவும் இல்லை. ஆமென். இதை தேடி போனவங்க எல்லாம், அதை தேடி போனவங்க எல்லாம் திரும்ப இதை தேடி வந்துட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா. மத்தேயு 1:1-23 ஒரு 5 விதமான பிரயாணங்கள் இந்த வேதத்துல நாம் பார்க்க முடியும். 5 விதமான பிரயாணங்கள் இங்க பாருங்க, வேற 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 நோக்கத்தோடு இருந்தாலும் ஒரே முடிவுக்கு இந்த 5 விதமான பிரயாணிகளை ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12:2. எபிரேயர் 12:2. நிறைய வசனங்களை இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வேகமா வசனங்களை வாசிக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா இருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, கவனிங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். விசுவாசத்தின் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு போய்விடாதபடிக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். ஹல்லேலூயா. நம்பிக்கிட்டு நாம நம்புற காரியங்கள் வேற, நம்புறது ஏதோ நடக்கிறது இல்லைன்னு வச்சுங்களேன். எதிர்பார்க்கிற எல்லா காரியமும் உலகத்துல என்ன ஆகுது இல்ல, நடக்கிறது இல்ல. ஏமாற்றம் தான் மிஞ்சுது. ஆமென். நம்ம ஒரு விஷயம் இது சரின்னு நம்ம போயிட்டு இருப்போம், இன்னொரு விஷயம் நமக்கு பேரலா வந்துகிட்டே இருக்கும். எதுவுமே there is a good way, there is a better way, there is a wicked way. நல்ல வழி இருக்கு, சரியான வழி இருக்கு, தீய வழியும் இருக்கு. அப்ப தீய வழி இருந்தா சரியான வழிக்கு வரணும், நல்ல வழி இருந்தா நல்ல வழியிலே இருக்கிறது இல்ல, சரியான வழிக்கு வர வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அவர்தான் வழி. ஹல்லேலூயா. இயேசுதான். ஹல்லேலூயா. லூக்கா 2:10-11 வசனங்கள் வாசிக்கலாம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து
அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனத்தை நாம் பார்க்க முடியும். கூட்ட ஜனம் இல்ல, ஒரு ஞானிகள் என்று வேதம் சொல்லுகிற அந்த ஆட்களை பார்க்க முடியும். இவங்களுக்கு பேர் என்னது? இவங்களுக்கு பேர் என்னது? ஞானிகள். இந்த ஞானிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு தேடல்ல தங்களுடைய வாழ்க்கை இருந்துச்சு. எதை தேடி போனாங்க? தாவீதின் ஊர்ல கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்துல ஏதோ ஒரு அவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் அதை வாசித்து அது சரியானதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு தேடி போறாங்க. நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு அடையாளமாய் இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நட்சத்திரம் அடையாளம் தான், முடிவு கிடையாது. நிறைய பேர் நட்சத்திரத்தை கடவுளை மாத்திடுவாங்க. ஆமென். மரியாள் ஆண்டவருடைய பிள்ளைய சுமக்கிற ஒரு கருவிதான், கடவுள் இல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பாதுகாவலனாக தகப்பனாய் தேவன் வைத்தார், கடவுள் இல்ல. ஆமென். வெளுத்ததெல்லாம் பால் இல்ல, நினைச்சதெல்லாம் சரியில்லை. சரியான வழிகாட்டுதல் சரியான இடத்தில் இருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப எல்லா இடத்துலயும் போய் எல்லாத்தையுமே பண்ணக்கூடாது. வேதத்தை நம்புகிற, வேதத்தின்படி வாழுகிற விசுவாசிகள் சரியானவைகளை செய்யணும், சரியானதுல நிக்கணும். அப்ப இந்த பாருங்க, வான சாஸ்திரிகள் ஞானிகள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அவர்கள் ஆராய்ச்சியாளர்களா இருக்கிறார்களாம். அவர்கள் என்ன பண்றாங்க? தேடுகிறவர்களா இருக்கிறார்களாம். அவர்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பிரயாணம் பண்ணி நாங்கள் ஆராய்ச்சி பண்ணது சரியானதா இருக்கிறதா என்று அவர்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு கடந்து போகிறார்களாம். ஆமென். ஞானம் அவங்களுக்கு, அதாவது அறிவு அவங்களுக்கு உறுதுணையா இருக்கல, ஞானம் அவளுக்கு உதவி செய்தது. அறிவுக்கு ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? அறிவு நாம் படித்து கற்று அறிகிறதுனாலே வருகிறது. ஞானம் அதை நாம் எப்படி பழக்கத்தில் செயல்படுத்துகிறோமோ அதுலதான் விளங்குகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய அறிவாளிகள் இருக்காங்க, ஞானவான்கள் கம்மி. ஆமென். நிறைய படித்த மேதாவிகள் இருக்காங்க, ஞானம் குறைவு. இது எங்க இருந்து வருது? ஞானம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அப்ப இவங்க போறாங்க, இவங்க போய் இவங்களுடைய பிரயாணம் ஒருவேளை, நல்லா கவனிங்க, இவங்களுடைய பிரயாணம் ஒருவேளை இவங்க இந்த குழந்தை பிறந்திருக்கிறது உண்மையா அப்படின்னா இந்த குழந்தைய நாங்கள் என்ன பண்ணணும்? பணிந்து கொள்ளும்படிக்கு. அந்த 11வது வசனம் வாசிங்க. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இதுல எத்தனை விஷயம் இருக்கு பாருங்க. ஞானிகள். ஆமென். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? ஆராதனை செய்கிறதா இருந்துச்சு. ஆமென். ஆண்டவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள வேண்டிய நோக்கமா இருந்துச்சு. ஆமென். ஆண்டவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொள்ள வேண்டிய நோக்கத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்க அவங்க கொண்டு வந்தாங்க? இயேசுவினிடத்துல ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார். ஆமென். பலவித ஆராதனைகளை உலகத்தில் நாம் பார்க்க முடியும். ஆமென். ஆனால் இயேசுவுக்கு நாம் செய்கிற ஆராதனையே சரியானதாய் இருக்கும்.
ஆமென். அது ஆவியானவராலே உந்தப்படுகிற ஒரு ஆராதனையா இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிற, ஆரம்பிக்கிற, முடிக்கிற ஒரு ஆராதனையாய் இருக்கிறது. அப்ப நான் ஆலயத்துக்கு வரேன், இல்ல மற்ற இடங்களுக்கு போறேன், என் நோக்கம் தேவனுக்கு உகந்த ஆராதனைய இந்த வாழ்க்கை மூலமா, இந்த மனுஷன் மூலமா வெளிப்படணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்னா, ஆமென், நம்மள நாம் போய் சேர்கிற அல்ல அடைகிற இடம் எதுவா இருக்கு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவன் அண்டையில. ஆமென். இவங்க கிழக்குல இருந்து வராங்க. கிழக்குல இருந்து அது எந்த ஊருன்னு தெரியல, சிலர் இந்தியான்னு சொல்றாங்க. ஆமென். கிழக்குல இருந்து வந்து இங்க இருந்து அங்க இதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு போகணும்னு சொன்னா பல 1000 கிலோமீட்டர். அவங்க எப்படி வராங்க, எப்படி வந்தாங்க அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், அவங்களுக்கு ஆண்டவர் ஆராதிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துச்சு. அந்த எண்ணம் அவர்களை ஆண்டவரோடு இணைத்தது. ஹல்லேலூயா. உங்களுடைய பயணம், இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல பயணங்கள், பல நபர்களோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். பல மார்க்கத்தாரோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமென். பல சூழ்நிலையில் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு உகந்த ஆராதனையா இருக்கணும், அல்லது எல்லா காரியங்களினுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுக்கு உகந்ததை நான் செய்யணும் அப்படிங்கிற உணர்வு எண்ணம் எனக்கு இருந்துச்சுன்னா, ஆமென், நான் என்னுடைய ஸ்தலம், நான் எதை தேர்ந்தெடுப்பேன் தெரியுமா? ஆண்டவருடைய பாதம். ஆமென். அவர்கள் ஆண்டவரை என்ன பண்ணாங்க? பணிந்துக்குள்ள வந்தாங்க. வெறுங்கையா வரல. எப்படி வந்தாங்க? ஆண்டவரை பணிந்து கொள்ள வந்தாங்க, வெறுங்கையா வரல. கவனிங்க, இவங்க ரிசர்ச்சர்ஸ், ரிசர்ச் பண்றவங்க. ரிசர்ச்னா ஆராய்ச்சியாளர்கள். அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, பயணிச்சாங்க. கண்ட உடனே அவர்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார்கள். ஆமென். நாம் சாதாரணமானவர்கள். ஆமென். நமக்கும் பயணங்கள் இருக்கிறது. நம்முடைய முடிவு அல்லது நம்முடைய துவக்கம் எதுவா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கை மூலமாக, வாழ்வு முறை மூலமாக ஆராதிக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கும். நிறைய நேரம் கிறிஸ்தவர்கள் இதை செய்யறது இல்லை. சர்ச்சுக்கு வரும்போது மட்டும், அல்லது கஷ்டம் வரும்போது மட்டும், அல்லது எதனா பயம் வரும்போது மட்டும், அல்லது ஏதாவது தேவை இருக்கும் போது மட்டும், அல்லது ஞாயிற்றுக்கிழமை போயிட்டா அடுத்த வாரம் ஃபுல்லா ஆண்டவர் நம்மள பார்த்துக்குவாருங்கிறதுக்காக ஏதோ ஒரு சூழ்நிலையில முக்கியத்துவத்தை தவறி விடுகிற நிலையில் கிறிஸ்தவம் இருக்கிறது. முதன்மையானவர் நம்முடைய வாழ்க்கையில் அவராக தான் இருக்கணும். சிறந்த ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் அவருக்காக தான் இருக்கணும். ஆமென். இது நம்முடைய வெளிப்புறமானது இல்ல, உள்ளிருந்து உச்சந்தல் முதல் உள்ளங்கால் வரைக்கும் எழும்பி வருகிற ஒரு தேவனுக்கு மகிமையான ஒரு காரியமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரியவரா இருந்துட்டாருன்னா என் கையில இருக்கிறது, என்னை சுத்தி இருக்கிறது, இதெல்லாம் எனக்கு பெரிய காரியமா இருக்காது. எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு தமிழ்நாட்டுல. அவருடைய ஆரம்ப காலம் ஒரு ஊழியக்காரோடைய பயணிக்கிறது. ஆனா அவர் ஊழியத்துல இல்ல. அப்ப ஆரம்ப காலம் ஒரு ஊழியருடைய பயணிக்கிறது. எங்க போனாலும் பாஸ்டர் 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 அப்படி கூடவே. அவரு ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணாருன்னா, ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா, முழுக்க முழுக்க அவருடைய வாழ்க்கை, அதாவது பாஸ்டரோட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த காரியம் வேற, ரட்சிக்கப்பட்டு ஊழியரோட இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவருக்குரிய எண்ணம், பாஸ்டர் நல்ல வசதியான ஒரு பாஸ்டர் தான், ஆனா அவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? நான் கடினமா உழைச்சு வேலை செய்யணும், கடினமா உழைச்சு வேலை செஞ்சு என்னுடைய சபைய என்னுடைய உழைப்பால
நான் அதை உறுதிப்படுத்தணும், தூக்கி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் இல்ல, அவரோடு கூட இருந்த கிட்டத்தட்ட ஒரு பல நண்பர்கள் வச்சுக்கங்களேன், பல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அவங்க நோக்கம், அவங்க பேச்சு, அவங்களுடைய உணர்வு எல்லாம் என்ன தெரியுமா? நான் சம்பாதிக்கணும், அப்கோர்ஸ் என் குடும்பத்தை முதன்மையா நான் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் என்னுடைய சபை. ஏன் தெரியுமா சபை முக்கியம்? ஏன் சபை முக்கியம் தெரியுமா? இந்த இடத்துலதான் பரலோகத்திற்கும் உலகத்திற்கும் இருக்கிற வேறுபாடை காண்பித்து கொடுக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்முடைய கவனம், ஒரிஜினல் பர்பஸ் ஆஃப் காட், இன்னைக்கு தேவனுடைய வீடு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். நீங்க லேவியராகமத்துல வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். யாத்திராகமத்துல வாசிச்சு பாருங்க, உபாகமத்துல வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அது பழைய ஏற்பாடு பிரதர். ஆமா, பழைய ஏற்பாடுதான். ஆனா புதிய ஏற்பாடு அதை விட மேலான ஒன்றாய் இருக்கிறது. நீங்க எல்லாம் யோசிக்கலாம், காணிக்கையை குறித்து இவர் பேசுறாரு அப்படின்னு. காணிக்கை குறித்து பேசல அப்படின்னு சொன்னா ஆராதனை முழுமை அடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய நேரம் முழு ஆராதனையினுடைய பங்கு, ஆமென், முழு ஆராதனையினுடைய பங்கு காணிக்கை அப்படின்றதுல நோக்கம் கிடையாது. தேவனுக்கு முதல் இடம். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய படிப்புல, என்னுடைய வேலையில, என்னுடைய சம்பாத்தியத்துல, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சமுதாயத்துல, எல்லாத்துலயும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவனாய், இதுவே ஆண்டவருக்கு நான் செலுத்துகிற உத்தமமான ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனைனா வந்து கையை தூக்கி பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறது மட்டும் இல்ல. ஹல்லேலூயா. அவர் விரும்புகிறபடி வாழுகிறது. ஆமென். ஆராதனைனா பாடல் மட்டும் இல்ல. ஹல்லேலூயா. ஆராதனைனா இசை கருவிகள் மட்டும் இல்ல. ஆராதனைனா வெறும் ஒரு 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 நல்ல ஃபீல், ஒரு நல்ல உணர்வு, உணர்ச்சி வசப்படுறது, உணர்வு கிடைக்கிறது இல்ல. ஆராதனைனா வாழ்க்கை முறைமை. ஹல்லேலூயா. ஏன் ஆபேலுடைய வாழ்க்கை, ஆபேலுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாரு? அவன் வாழ்க்கை, எண்ணம், உணர்வு எல்லாம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? தேவன் விரும்பத்தக்க ஒன்றாய் இருந்தது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவங்க கிட்ட இருந்த சிறந்தத ஆண்டவர் கொடுத்தான். ஆமென். எதுக்கு ஆண்டவர் அவனை ஏற்றுக்கிட்டாரு? என் வாழ்க்கை இவ்வளவு சிறந்த தேவனுக்கான ஒரு தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்குதுன்னு அவன் அத ரொம்ப பெருசா நினைச்சதுனால அவன் கிட்ட இருந்ததின் சிறந்தத, த பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுத்தான். அதே நேரத்துல காயின் என்ன பண்ணா? ஏதோ என்கிட்ட இருக்குது எடுத்துட்டு போய், ஆமென், உனக்கு என்ன கொடுக்கணும் நான் கொடுக்கிறேன், அவ்வளவுதான். அந்த நிலையில அவனுடைய மனநிலை இருந்தது. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? ஆண்டவர் 2 பேருடைய காணிக்கையை பார்த்தாருன்னு சொல்ல, 2 பேருடைய மனசை பார்த்தாருன்னு சொல்ல. ஹல்லேலூயா. அப்ப கொடுக்கிறது கொடுக்காதது விஷயம் இல்ல. என் ஆராதனை ஆண்டவருக்கு பூரணப்படணும்னா என் வாழ்க்கை அவருக்கு எவ்வளவு மேன்மையா இருக்குது அப்படிங்கிறதுல என்னுடைய எல்லாவற்றிலும் அவருக்கு முதன்மையானதை கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்கிறதை நாம் பேச்சிலும் செயலிலும் காண்பிக்கிறவர்களாய் இருந்தால் ஆண்டவர் பேச்ச செயலை பார்க்க மாட்டாரு. உள் உணர்வுகளை, எண்ணங்களை பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. இவைகள் தேவனுக்கு உகந்த காணிக்கையா இருக்கு. நீங்க வேதத்துல எங்கயா எல்லா இடத்துலயும் பாருங்க, பர்னபா அப்போஸ்தலர் 4 அதிகாரம் பாருங்க, என்ன பண்ணா? அவன் மிகுந்த செல்வந்தனா இருந்தான். ஆண்டவரை அவன் ஆராதிக்கும்படிக்கு தனக்கு இருந்த எல்லா உடைமைகளையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில வைத்தான். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறதுக்கு கணக்கு பார்க்கல. ஆமென். ஒருவேளை நம்ம அடுத்த கட்டம் போறதுக்கு தடையா இருக்கிறது இந்த மனநிலை கூட இருக்கலாம்.
நீ பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கைப்படுறாரு. என் செய்தி இது இல்ல. அவன் ஒருவேளை உங்களுடைய மனநிலையில சபை என்று வரும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்று வரும் பொழுது, தேவன் உங்களுக்காக என்ன செய்தார் என்ற தியாகம் என்று வரும் பொழுது, நீங்க தேவாலயத்துல உட்கார்ந்து இருக்கிறது கடமை இல்ல, பாக்கியம் அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை சரியான பூரண புரிதல் இல்லாத இருக்கிறதுனால ஆண்டவருடைய வீட்டை நீங்க எந்த அளவுக்கு கனப்படுத்தி, ஆண்டவருடைய வீட்டை எந்த அளவுக்கு நீங்க நிறைவா பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிற மனநிலையில் புரிதல் இல்லாதிருக்கும் பட்சத்தில் நாம் குறைவுள்ளவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது நம்ம அல்லேலூயா சொல்ல மாட்டோம். ஏன்னா வலிக்கிற இடத்துல இவர் தொடராரு. ஹல்லேலூயா. ஆமென். பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? உணர்வுள்ளவர்களுக்கு எது, அதாவது வேதத்துல பார்க்கிறோம் 2 44 வசனம் நினைக்கிறேன், அப்போஸ்தலர் நடபடிகள் பேதுரு பிரசங்கித்த பிறகு அவங்க உள்ளம் குத்தப்பட்டவர்களால், ஐயரே போதகரே நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு வரவர்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்கணும். முதல்ல நான் சொன்னேன் பாருங்க, மரியாள் எப்படி இருந்தாங்க அந்த அம்மா? ஒரு 15ல இருந்து 13ல இருந்து ஒரு 17 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அறிஞர்கள். அந்த அம்மா கொண்டு தெரியல, எல்லாம் முழு நம்பிக்கையோட அந்த அம்மா ஆண்டவரெல்லாம் விசுவாசிக்கல. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அந்த அம்மாக்கு வந்த பிறகு அது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவர் நினைக்கிறாரு அது என்னுடைய வாழ்க்கையில நடக்க ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப ஆலயத்துக்கு வரும்போது தான் நம்முடைய மனநிலை அப்படிதான் இருக்கணும். If we come with baggages, நாம் அநேக சுமைகளோடு தேவாலயத்துல வந்து வசனத்தை கேட்டோம்னு வைங்களேன், உங்க தலையில ஒரு 20 மூட்டை இருக்குன்னு வைங்களேன், ஒரு பெரிய பெரிய மூட்டைகள், கஷ்டம், கவலை, கண்ணீர், கடன், வியாதி, பலவீனம் எல்லாம் இருக்குன்னு வைங்களேன், வசனம் எங்க போய் தங்கன்றது எப்படி உங்களுக்கு தெளிவா தெரியும்? நீங்க ஒரு 20 மூட்டையோட வரீங்க, 20ஓட 21 வேத வசனம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எப்படி அது கிரியை செய்யும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம் மூட்டைகளெல்லாம் இறக்கி வச்சுட்டு, நான் ஆண்டவரே இருக்கிற நிலையில வரேன், என் மூட்டைகளை பத்தி நான் கவலைப்படல, உம்முடைய சத்தத்தை உம்முடைய நடத்துதலுக்கு செவி கொடுக்க உம்முடைய அடிமைய போல வரேன் அப்படிங்கிற நிலையில நான் ஆலயத்துக்கு வந்தேன்னா என்னை நோக்கி வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் என் வாழ்க்கையா மாறும். ஆமென். என் வாழ்க்கையா என்னை நோக்கி வருகிற வார்த்தைகள் விசுவாசத்தை கொடுக்கும். விசுவாசம் எதை செய்யும் தெரியுமா? நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் எல்லாம் செய்யும். ஏன்னா விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் அவரா இருக்கார். ஹல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? ஹல்லேலூயா. அப்ப நாம் தேவாலயத்துக்குள்ள வரும்போது ஒரு மனநிலை, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், தேவாலயத்துக்குள்ள வரும்போது பூரண விதத்தில் அவரை ஆராதிக்கும்படிக்கு நாம் வர வேண்டும். நான் எங்க போனாலும் சரி, நான் வர வேண்டிய இடம் என்னுடைய இதயம் முழுவதுமாய், வாழ்க்கை முழுவதுமாய் தேவனுக்கு உகந்த ஆராதனை, அது கிறிஸ்துவின் பாதத்துல தான் நமக்கு கிடைக்கும். ஆமென். இரண்டாவது சொன்ன நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க காரியமா இருந்தா, நான் ஒரு அடிமையை போல ஆலயத்துக்குள்ள வரணும். ஏன்? அடிமைக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஆமென். அடிமைக்கு உரிமை இல்லை, அடிமைக்கு அந்தஸ்து அதிகாரம் இல்ல, அடிமைக்கு சொல்லாற்றல் இல்ல. எஜமான் சொல்லுகிறத அப்படியே நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது எஜமானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவனுடைய காரியத்தை முழுவதையும் எஜமான் பார்த்து கொள்வான். இதான் பழைய ஏற்பாட்டினுடைய நிலைமை. மரியாள் நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு அர்ப்பணிச்சா நம்ம ஏமாத்துறோம். அந்த அம்மா அன்னைக்கு அர்ப்பணிச்சதனுடைய விளைவு இயேசுவை உலகத்துல கொண்டு வருகிற பாக்கியத்தை அவள் பெற்றாள். ஆமென். நீங்களும் நானும்
அதே மனநிலையில ஆலயத்துக்கு வரோம். இந்த தேவன், இந்த ஆண்டவருக்கு நான் அடிமை. இவர் அன்னைக்கு அவர் குழந்தையா நம்ம வயித்துல சுமந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவனா அவருடைய வார்த்தையை சுமக்க டெய்லி வரோம், வாரம் வாரம் வரோம். ஆமென். மரியாள் இயேசுவை பெற்றெடுத்த பொழுது உலகம் தலைகீழாய் மாறிடுச்சு. நீங்களும் நானும் இந்த வசனத்தை அப்படியே இத நம்ம டெலிவர் பண்ணும் பொழுது, இதை நாம் கொடுக்கும் பொழுது எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஏன் இல்ல? ஆமென். யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஆமென். ஆண்டவர் வெறும் வசதியானவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். வேதத்துல பார்க்கிறோம், மேய்ப்பர்கள் அவங்க எதை சுமந்து வந்தாங்க? நற்செய்தியை சுமந்து வந்தாங்க. மேய்ப்பர்கள் எதை சுமந்து வந்தாங்க? நற்செய்தியை சுமந்து வந்தாங்க. ராஜாக்கள்னா இந்த வானசாஸ்திரிகள் ஆராதனைய சுமந்து வந்தாங்க. வானத்திலே தோன்றினதான நட்சத்திரம் என்னவா இருந்துச்சு? வெறும் ஒரு அடையாளமா தான் இருந்துச்சு. ஆமென். மறுபடியும் சொல்றேன், நம் கண்களுக்கு காண்கிற வேதத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் சில நேரம் நாம் வெளிய சுரூபங்களா மாத்திடுறது இல்ல, உள்ள சுரூபங்களா மாத்திடுறோம். மாத்தக்கூடாது. அது வெறும் வழிகாட்டி தான். ஆனால் எந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்ற அந்த தேவனுடைய கட்டளையை அந்த காரியம் செய்தது, அந்த நட்சத்திரம் செய்தது. இப்ப உங்களை யாராவது ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி ஒரு நல்ல செய்திய உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி உங்களுக்கு ஒரு நல்ல செய்திய கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? வீட்டு மேல ஒரு போர்டு வரும், ஃபர்ஸ்ட் தூதன் என்னோடு. ஆமென். கவனிங்க, 2 அதிகாரம் 13ஆம் வசனம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவார், ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவார். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றான். என்ன சொல்றாரு? எகிப்துக்கு ஓடிப்போ, நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு என்றார். இந்த யோசேப்பு யார் தெரியுமா? ஒரு நல்ல மனுஷன் வேதம் சொல்லுது. யோசேப்பு வாயை திறந்து பேசினான்னு பைபிள்ல எங்கேயுமே இல்ல. யோசேப்பு அவனுடைய செயலில் ஆண்டவருக்கு எவ்வளவு உன்னதமான இடத்தை வாழ்க்கையில் கொடுத்து வச்சிருந்தான்னு அவனுடைய செயலில் காண்பித்தான். முதல்ல என்ன தெரியுமா சொல்றான்? ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பு நீதிமானா இருந்தபடியினாலே மரியாள் அவனுக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணா இருந்தாலும் கூட இந்த செய்தியை கேட்டதுனால அமைதியா தள்ளி விட்டுறலான்னு. ஏன்னா இதை வாய் திறந்து சொல்லியிருந்தான்னா மரியாள அந்த யூத கலாச்சாரத்தின்படி கல்லெறிந்து கொல்லக்கூடிய நிலைமையில் தான் இவனுடைய வார்த்தை வல்லமையுடையதா இருந்துச்சு. ஆமென். யோசேப்பு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபடியினால் பொறுமையோடு, 1, 2வது அமைதியாக, 3வது நிதானமாக, 4வது ஆண்டவர் சொன்னபடியே அவன் செய்கிறவனாய் இருந்தான். இது நான் பாருங்க, தியாலஜியா பார்க்கும் பொழுது, இறையியலா பார்க்கும் பொழுது ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்ம இந்த உலகத்துல எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிற நிறைய சத்தியங்கள் இங்க இருக்கு. மோசே, அதாவது யோசேப்பு என்ன செஞ்சாருன்னா,
ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். யாரும் இந்த என்ன சொல்றதுங்க, ஒரு ஆண்டவராலே உண்டாக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே கர்ப்பம் தரிக்கப்பட்ட மரியாள் அப்படின்னு ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு கணவர்கிட்ட போய் சொன்னா ஏத்துக்கொள்ள நிலைமையில இருப்பாங்களே யாராவது? இன்னைக்கு இந்த உலகத்துல கணவனை விடுங்க, யாருக்கோ காதுல விழுந்துருச்சு, நம்மளால வெளியே சொல்லாம இருக்க முடியுமா? சொல்லுங்க, நம்மளால வெளியே சொல்லாம இருக்க முடியுமா? இந்த விஷயத்துல யோசேப்பை பின்பற்றணும். ஆமென், ஹல்லேலூயா. என்கிட்ட ஒரு புக் இருக்கு, அது பாஸ்டர் ஆஷிஷ் ராய்ச்சூர்னு சொல்லி ஒரு பெரிய சபையினுடைய போதகர். அவர் வந்து டு நாட் காசிப் அப்படிங்கிற ஒரு புக் டைட்டில், சின்ன புக்கு தான். அதுல சபைகளில் இருக்கிறதான குறைபாடுகளை குறித்து அவர் எழுதுகிறார். 45 வருஷம் பாஸ்டரா ஊழியரா இருக்கிறாரு, அவர் எழுதுறாரு. அதை படிக்கும்போது பயமா இருக்கு. ஆமென். ஏன்னா ஆண்டவருடைய வருகையில எப்படியெல்லாம் சபை கைவிடப்படும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்களை எழுதுறாரு. அதுல ஒரு முக்கியமானது புறம் கூறுதல், முக்கியமானது மற்றவங்களை பத்தி பேசுறதா இருக்கும். ஆமென். மற்றவங்களை பத்தி பேசுறத சபை, அதனால சபை கைவிடப்படும் அப்படின்னு எழுதுறாரு. அது ஃப்ரீ புக் தான். ELS எங்கேயாவது புக்கு அதாவது எங்கேயாவது போனீங்க அப்படின்னு சொன்னா இந்த புக்கு கிடைச்சா வாங்கி படிச்சு பாருங்க. அது இங்கிலீஷ்ல இருக்கு, கன்னடால இருக்கு, தமிழ்ல இருக்கு. உண்மையாவே நம்முடைய உள்ளங்களை திறக்கும். எதுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இந்த பண்டிகை நாட்கள்ல நம்முடைய அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருது. ஆமென். அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருது. கொண்டாட்டத்தினாலும் அநேகருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருது. ஏன்னா பிஸி வேர்ல்ட். ஆமென். உலகம் யாருக்கும் நிக்கிறது இல்ல. உலகம் ஒரு சுருண்டுகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. அதனால நாமும் நிறைய காரியங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமென். நிறைய தேவைகள் இருக்கு. அதனால நம்முடைய மனசு ஒரு இடத்துல இல்ல. ஆமென். நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. சில நேரம் அதனால வேதனை வந்துருது. ஆமென். நிறைய கடமைகள் இருக்கு, அதை செஞ்சே ஆகணும், அது ஒரு மன அழுத்தம். ஆமென். இன்னைக்கு 5 பேர், இந்த 5 பேர் மெய்ப்பர்கள் ஆண்டவர் நற்செய்தி கொடுத்தார். நற்செய்திய தூதர் மூலமா கேட்டாங்க. உலகம் எங்கும் போய் அந்த நற்செய்தி அறிவிச்சாங்க. அறிவிச்சுட்டு அப்படியே எங்கேயும் போயிடல, நற்செய்தி அறிவிச்சுட்டு இந்த மரியாள் இடத்துல, பிள்ளையை சுற்றி இருக்கிற இடத்துல வந்து அடைந்தார்கள். அல்லேலூயா. அந்த வானசாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு எங்கேயோ போயிடல. நட்சத்திரம் வானமே நமக்கு வழிகாட்டுது. நட்சத்திரத்தை பார்த்துட்டு அடையாளம் அடையாளம் அடையாளம், ஆமென், அடையாளம் அடையாளம் பார்த்துக்கிட்டு எங்கேயும் போயிடல. நட்சத்திரமா அவங்கள வழி விலகி போக செய்யல, இவர்களும் வழி விலகல, இயேசுவண்டை வந்து அடைந்தார்கள். ஹல்லேலூயா. நட்சத்திரம் மறுபடியும் வழிகாட்டியா இருந்துச்சு, இயேசுவண்டை கொண்டு வந்துச்சு. தூதர்கள் செய்தியை கொண்டு வந்தார்கள். தூதர்கள் யாரு? செய்தியை கொண்டு வரவங்க தான். ஆமென். செய்திக்கு தான் மகிமை, தூதனுக்கு இல்ல. ஹல்லேலூயா. நிறைய நேரம் தூதனுக்கு பயங்கர மகிமை கொடுத்துட்டு செய்திய போட்ட விட்டுறணும். செய்திக்கு தான் மகிமை, தூதனுக்கு இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கடைசி காலத்துல நிறைய பேரு இயேசுன்னு கூட வருவாங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆமென். செய்திக்கு தான் மகிமை, ஒரே சத்தியம். ஹல்லேலூயா. ஒரே சத்தியம். உறுதியா நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. மரியாள் யோசேப்பினுடைய தியாகமும் கீழ்ப்படிதலும் அவர்களை இயேசுவை உலகத்திற்கே கொண்டு வர காரணமாய் மாற்றினது. இத்தனை உலகம் முழுவதில் இருந்தும் ஆட்களை ஒன்றிணைத்திருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. ஏன்னா அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான். யோவான் 14:6
அததான் சொல்லுது. அப்ப கிறிஸ்தவர்களா, இயேசுவை பின்பற்றுகிற அநேக பிரயாணங்களில் இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை மையமாய் வைத்து பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முக்கியத்துவமா எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய பேருக்கு கெரியர் இம்பார்ட்டன்ட். கெரியர்னா என்னது? நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு அந்தஸ்து, நல்ல ஒரு மதிப்பு, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல பெயர், ஆமென், நல்ல மரியாதை. இன்னைக்கு உலகம் இதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் போராட்டத்துல ஓடிக்கிட்டு, போராடிக்கிட்டே, போராட்டத்துக்கு ஒரு முடிவே இல்லை. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை, இன்னொன்னு போனா இதுல 90% நம்ம தேடிக்கிறது. ஆண்டவருக்காக வாழ்ந்தனால வர பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஈஸியா ஆண்டவர் மேல் தூக்கி, ஏன் நான் கிறிஸ்டியனா இருக்கிறதுனால எனக்கு உபத்திரவம் உண்டு இல்ல, நிறைய நம்ம தேடிக்கிறது. ஆண்டவருக்காக நம்ம வாழும் பொழுது அவருக்காக வாழ்கிறதின் விளைவாக வருகிற உபத்திரவம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? உபத்திரவம் எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? நம்மால மேற்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிற உபத்திரவங்களா இருக்கும். ஆனா இந்த உபத்திரவங்களை பைபிள் சொல்லுது, கிறிஸ்து மேற்கொண்டு இருக்கிறதுனாலே அவர் நம்மோடு கூட இருந்து இவைகளை மேற்கொள்ள உதவி செய்வார் என்று. ஆமென். அப்ப நானே தேடிட்டு, அல்லது நான் ஒரு காரியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியாத, அல்லது என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காம நான் பிரச்சனையில இருக்கிறேன்னா, ஆண்டவருக்காக நான் இவ்வளவு உபத்திரவப்படுறேன், நானு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. பி ரியலிஸ்டிக். ஆமென். அப்ப நிறைய போராட்டங்கள் வாழ்க்கையில் உள்ளது. நிறைய முடிவுகள் நாம் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகள் இருக்கிறது. தீய காரியங்களை விட்டு விலகுகிறதற்கு எடுக்க வேண்டிய முடிவுகள் எடுத்தே ஆகணும். தீர்மானங்கள் எடுத்தே ஆகணும். ஆண்டவருக்கு அதாவது நான் பிரயோஜனப்பட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற, உலகத்தில் சிக்கி கொண்டிருக்கிற காரியங்களில் இருந்து நான் விடுவிக்கப்பட, அல்லது என்னை நான் விடுவித்துக் கொள்ள ஆண்டவருடைய கரத்தில் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுத்துதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பயன்படுத்த முடியாத அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தடைகளை நான் விட்டுவிட வேண்டிய தீர்மானங்களை நான் எடுத்துதான் ஆகணும். உலகத்துல கிறிஸ்துவை காண்பிப்பதற்கு நான் இன்னும் உறுதியா அவருக்காக அவருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுத்துதான், அலட்சியமா இனி கிறிஸ்தவத்தில் நான் இருக்கக்கூடாது என்று என்னுடைய வாழ்க்கையில நான் தீர்மானங்களை எடுத்துதான் அநேக தீர்மானங்கள் இருக்கிறது. பிள்ளைகளை நல்வழிப்படுத்தி பரிசுத்த ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த வேண்டிய தீர்மானங்களை நான் எடுத்துதான் ஆகணும். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்க்கை மூலம் காண்பிக்க வேண்டும் என்று எடுக்கிற தீர்மானங்கள் எடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் நான் நெகோஷியபிள்ஸ்னா இது பண்ணலாம் இல்லனா இல்ல அப்படிலாம் கிடையாது. அவருக்காக நான் வாழறதுக்காக அவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்க தீர்மானித்தார். ஆமென். பரலோகத்துக்குரிய மேலான வெகுமதியை இந்த பாவிக்காக கொடுக்கிறதுக்கு தீர்மானிச்சுச்சு. ஆமென். இந்த வாழ்க்கைய, இந்த குடும்பத்தை, இந்த சபைய, இந்த சமுதாயத்தை அவருக்கு உகந்ததா மாத்துறதுக்கு, நம்ம கொடுக்கிறதுக்கு யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கோம். ஏன்? வழக்கமா செய்யற காரியத்தை செய்ய முடியாது. நினைச்சதை செய்யணும்னு நினைக்கிறத என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஆண்டவர் வேற உணர்த்துவாரு, பரிசுத்த ஆவியானவர் வேற நம்மள சீர்படுத்துவாரு. முடியாம இருக்கு. எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுத்துதான் ஆக வேண்டும். ஏன்னா இந்த பிரயாணம் இயேசுவின் அண்டையில் நம்மை கொண்டு வர வேண்டிய பிரயாணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்துல நாம் பார்க்கிறோம், வாழ்வுதரும் வார்த்தை உம்மிடத்தில் தான், நான் எங்க போவேன் ஆண்டவரே அப்படின்னு யார் சொன்னது?
யார் சொன்னது? ஏன் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? அவரால இருக்கவே முடியல. மனசு ரெண்டு இடம் மனசு ஆண்டவர்கிட்ட இருக்கு. வாழ்க்கை உலகத்தை சுத்தி இருக்கு. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்பா நீ என்னை நேசிக்கிறியா? ஒரு முறை கேட்கிறாரு, 2 முறை கேட்கிறாரு, 3 முறை கேட்கிறாரு. ஆமென். 3 முறையும் அவர் உபயோகிக்கிறது ஒரு வார்த்தை தான். ஆனா இந்த 3 முறையும் உபயோகிக்கிற வார்த்தைக்கு வேறு வேறு அர்த்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. முதல் முறை நான் நேசிக்கிறியான்னு கேட்கும்போது, பாரு உன்னை நான் தேடி வந்துட்டேன், நீ என்ன நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நேசிக்கிற ஆண்டவரே, அவன் சரியா சொல்லிட்டான். 2வது முறை, பேதுருவே நீ இந்த சபையின் இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது அப்படின்னு பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த வார்த்தை பேதுருவுக்கு இல்ல, பேதுரு இல்ல அந்த கல்லு. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நீ ஏத்துக்கிறியா? ஆமென். பேதுரு, நேசிக்கிற ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே. 3வது பேதுருவை பார்த்து கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறியா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்ன அர்த்தம்? என் இடத்துல நீ இருப்படா, நான் போயிடுவேன். என் இடத்துல நீ இருப்ப. நான் உன்னை நேசிச்சு ஏத்துக்கிட்டது போல இந்த ஆடுகளை நீ ஏத்துப்பியா? நான் உன்னை நேசிச்சு உன் கூட இருந்த உனக்கு எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்தது போல நீ இந்த ஜனங்களை, இந்த சீடர்களை வழிநடத்துவியா? ஆமென். எனக்கு ஆண்டவர் இந்த கேள்விதான் நம்மகிட்ட கேட்கிறார். நான் உன்னை நேசிச்சேன், உனக்கு எல்லா போதனைகளையும் கற்றுக் கொடுத்தேன், எல்லா வாக்கு தத்தங்களையும் கொடுத்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன், என்னுடைய உயிரையே கொடுத்து உன்னை பரிசுத்தவான மாற்றி இருக்கிறேன். உன்னுடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது? என்னை நேசிப்பியா? ஆண்டவர் கேட்கிறார். இயேசுவின் பாதப்படி அண்டையில் அந்த எருசலேமை சுத்தி, கலிலேயாவை சுத்தி, பெத்லகேமை சுத்தி வெளியில ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கும் அதே அழைப்பு தான், இயேசுவின் பாதம் தான். கிழக்குல இருந்து வந்தவனுக்கும் அதே அழைப்பு, இயேசுவின் பாதம் தான். அல்லேலூயா. மரியாளுக்கும் அதே அழைப்பு, இயேசுவின் பாதம் தான். யோசேப்புக்கு அதே அழைப்பு, இயேசுவின் பாதம் தான். வானத்திலிருந்து வந்த தூதனுக்கும் அதே அழைப்பு, இயேசுவின் பாதம் தான். வானத்துல அடையாளமாய் தோன்றின நட்சத்திரத்திற்கும் அதே ஒரு டெஸ்டினேஷன், முடிவு, இயேசுவின் பாதம். எப்படிங்க இதை சொல்றீங்க? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 9 நீங்க வாசிச்சீங்கன்னா வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், சிலுவை பரியந்தம் தம்மை தாழ்த்தினபடியினாலே ஆண்டவர் என்ன பண்ணாரு? உலகம் முழுவதையும் அவருடைய பாதப்படிக்கு கொண்டு வந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடும். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிற அந்த காரியம் ஏற்கனவே நிறைவேறிச்சுங்க. ஆமென். ஆனா அது பூரணப்படணும். நிறைவேறிடுச்சு, அது பூரணப்படணும். இயேசு வந்துட்டாரு. இயேசு எல்லாவற்றுக்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிறாரு. ஆனா அது எப்படி பூரணப்படும் தெரியுமா? உங்களால என்னாலதான் பூரணப்படும். ஆமென். ஏன்னா விசாலமான உலகம், இந்த உலகத்தை விசாலமான உலகம் வழி அழிந்து போறதுக்கும் விசாலமா இருக்கு, அழிந்து போறதுக்கும் விசாலமா இருக்கு. ஆனா ஆண்டவர் குறுகலான பாதையில தான் நீங்க வருந்தி நுழைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்பட அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அதனால அப்படியே ரொம்ப பரிதாபமா வீட்டுல எதுவும் செய்யாம அப்படிலாம் இருக்கணும்னு ஆண்டவர் ஒன்னும் சொல்லல. ஆமென். ஆண்டவர் எதுக்கு நம்மளை அழைக்கிறார்னா, மேக் your thoughts right. எண்ணங்கள் சீர்பட வேண்டும், புரிதல் சீர்பட வேண்டும். உலகம் எதை பார்த்து தேவனை கொண்டாடணும்னா, நம்ம அவருக்காக எப்படி வாழணும் அந்த உலகத்துலங்கிறத உலகம் பார்த்துதான் அவரை மகிமைப்படுத்துமா.
மத்தேயு 5:16 தான் சொல்லுது. ஆமென். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். விளக்கை கொண்டு விளக்கை கொளுத்தி அது விளக்கத்தண்டின் மேல் வைத்து எப்படி அந்த இருளை அது போக்குகிறதோ அதை போல நீங்களும் நானும் கூட உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு இந்த உலகம் கண்டு பரலோகத்தில் இருக்கிற தேவனை என்ன பண்ணணுமா? அவர்கள் மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்ப மிகுந்த ஒரு பெரிய பொறுப்போடு தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆமென். பெரிய பொறுப்போடு தான் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். அன்னைக்கு 5-6 காரியங்கள் உங்களுக்கு சொன்ன, மறுபடியும் அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, இனி நம்ம நம்ம இஷ்டத்துக்கு நான் என்ன சொல்றேன்னா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம், அந்த மாதிரி இல்ல. உலகம் நம்மள திசை திருப்புவதற்கு நிறைய காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு பிரியமானவர்களே. ஆமென். வாரம் உங்களுக்கு எக்காலம் ஊதிக்கிட்டு இருக்கோம் மேடையில இருந்து. உலகம் உங்களை திசை திருப்புறதுக்கு நிறைய காரியங்கள் செய்துட்டு இருக்கு. பை தி வே, நீங்க ஒருவேளை அத நிதானிச்சிருக்கீங்களா தெரியல, நிறைய பேர் ரொம்ப உலகத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறோம். ஆமென். திரும்ப வர்றதுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்ந்தா அவருக்காக வாழணும், அவரை மாதிரி வாழணும். அவர் காண்பித்து கொடுத்த பாதையின்படியே காண்பித்து கொடுத்த மாதிரியின்படியே பூமியில வாழணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. உலகம் நிறைய நம்மளை திசை திருப்புறதுக்கு இது பண்ணலாம், அது பண்ணலாம், ஆண்டவர் மன்னிப்பார், ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவர். ஆமென். இதெல்லாம் இருக்கு. ஆனால் அது யாருக்கு தெரியுமா? ஆன் a daily basis, தினம்தோறும் மனம் திரும்பி அவருடைய சமூகத்தை மறுபடியும் நாடி அவர் கிட்ட நெருங்கி வாழ்றவங்களுக்கு இந்த இரக்கம் இருக்கு, இந்த அன்பு இருக்கு, இந்த இதெல்லாம் இருக்கு. ஆமென். டெலிபரேட்டா வேணும்னு தப்புன்னு தெரிஞ்சு ஆண்டவர் விட்டு விலகி வாழறவங்களுக்கு இரக்கம் இல்ல. ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். ஆமென். அவர் நாம் செய்த செயல்களுக்கு என்ன பண்ணிதான் ஆகணும்? நியாயம் ஈடுகட்டியே ஆக வேண்டும். ஆமென். பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவை நமக்காக அவர் கொடுத்து சிலுவையிலே நாம் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருந்துட்டார். ஆமென். அதனால காலம் பூரா அப்படியே இருப்பாரு. கிருபை அப்படிலாம் இல்லை. ஆமென். அவர் அதை காண்பித்ததை எதுக்கு அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் அவரை இந்த உலகத்துல அப்படியே காட்டணுங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. உலகத்துல அவர் அப்படியே காட்டணுங்கிறதுக்காக தான். ஆமென். அவருடைய முதல் பிறப்பை நாம் பெருசா பேசிக்கிட்டு இருக்கிறோம். முதல் எடுத்துக்கொள்ளுதலை நம்ம அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டு வானத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர் 2வது முறை வரும் பொழுது, ஆமென், அவர் எதை வாக்குத்தத்தம் பண்ணிட்டு போனாரோ அதை நிறைவேற்றி இருக்கிறோமா என்கிறதான பெரிய சவால் நமக்கு முன்னாடி இருக்கு. ஆமென். அதன்படி நம்ம வாழ்ந்தா அவரோடு கூட நித்தியமாய் இருக்கிற ஒரு மேலான வாய்ப்பை நமக்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அதன்படி வாழலன்னா நமக்கு நித்திய அழிவு. ஆமென். நரகம்னு சொல்றாங்க. நித்திய அழிவுன்னா என்ன தெரியுமா? ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை. ஆமென். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பிள்ளைங்க நீங்க சொல்ற பேச்ச கேட்கல. உங்க பிள்ளைங்க நீங்க சொல்ற பேச்ச கேட்கல. நீங்க கோபத்துல எவனா போட்டோம் அப்படின்னு விட்டுறீங்கன்னு வைங்களேன். ஏதோ ஒரு நாள், என்னைக்கோ 10 வருஷத்துக்கு அப்புறம், 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமையில வாழுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சந்தோஷப்படுவீங்களா? ஆண்டவருடைய மனசம் நாம் விலகி போகிறதுனால இப்படிதான் இருக்கு. ஆமென். ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு. ஆனா உலகத்தினுடைய மனநிலை என்ன தெரியுமா? எல்லாரையும் தள்ளிட்டு நான் மட்டும் ஹல்லேலூயா
செல்ஃப் ப்ரமோஷன், செல்ஃப் ஃபோக்கஸ், எங்க போனாலும் என்ன ஜூம் பண்ணி காட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இது உலகம், இது மாமிசம், இது அழிவு, இது நரகம். ஆமென். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை இது நமக்கு வேணாம். எல்லா கண்களும் முடிந்த காலை வேளையில கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி 4000 வருஷம் மனுஷன் பாவத்துல விழுந்த பிறகு உலகம் ஒரு ரட்சகருக்காக, மீட்பருக்காக ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. மீட்பரும் வந்தாரு, ரட்சித்தாரு, அநேகரை தம்முடைய ராஜ்யத்திற்குள்ள சேர்த்து கொண்டிருக்கிறாரு. ஆனா கேள்வி என்னன்னா, அவர்கள் பல பிரயாணங்களை தன்னுடைய வாழ்க்கையில ஆரம்பித்திருந்தாலும் முடிவு இயேசுவா இருந்தது. முடிவுனா வயசாயிட்ட பிறகு இல்ல, அவங்களுடைய தீர்மானம் இயேசுவா இருந்துச்சு. வாழ்க்கை ராஜ்யத்தின் எதிர்பார்ப்புக்கு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. அநேகர் அவர்களால ரட்சிக்கப்பட்டாங்க, தேவராஜ்யத்திற்கு சேர்க்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து திரும்ப வர போறாரு. நீங்களும் நானும் அதே ஒரு எதிர்பார்ப்போடு தான் இன்னைக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு தேவராஜ்யத்துல, தேவாலயத்துல சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனநிலை என்னவா இருக்கிறது? நாம் நம்முடைய மனதில் நிறைந்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கை இயேசுவின் பாதப்படியில் இருக்கிறதா? யோசிச்சு பார்க்கணும். ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த காலை வேளையில நன்றி நிறைந்த இதயத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களை நீங்க நேசிக்கிறதுனால வெறும் எங்களை ஆறுதலான வார்த்தைகள் மட்டும் இல்ல, எச்சரித்து நாங்க ஆண்டவரே இருக்கிற நிலைமைகளை எங்களுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க, இருக்கிற நிலைமையை எங்களுக்கு காண்பித்து கொடுக்குறீங்க. எங்களை நாங்க ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும், கிருபை செய்யும். வெறுமையான பாத்திரம் நான், வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் நீரம்ப செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுவே. கூயவனே நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில்? ஆண்டோட வருகையா, மரணமா? ரெண்டு எப்பொழுதும் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். இந்த உணர்வு இருந்தால் கர்த்தருக்காக எல்லாரும் வாழ முடியும். சொல்லுங்க,
உண்மையாய் நன்றியோடு துதிக்கிறோம். கூடி வருகிற நோக்கமும் ஆராதனை நோக்கமும் எங்களை உணர்ந்து ஒப்பு கொடுக்கவும், உமக்கு மகிமையாய் வாழவும், பூமியில் உம்மை வெளிப்படுத்தி காட்ட. இதை புதிதாய் வருகிறவர்களும் பல வருஷம் உம்மை அறிந்தவர்களும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்களும் புரிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லுகிறேன். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னதின்படி தேவரீர் என் விளக்கை ஏற்றுவி, என் தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். எங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பிரகாசிக்க முடியாது. இருள் மறைந்தாதான் பிரயாணம் வெற்றியாய் மாறும். கிறிஸ்துவை கண்டுகொள்ள முடியும், பரலோகத்துக்கும் போக முடியும். அந்த சிந்தனையை எல்லாருக்கும் கொடும். உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தர் இயேசு வருகிற வரைக்கும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.